நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக உயிர் கொடுக்குறவங்களாம் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த மாதிரி உயிர் கொடுக்குறது தான் இந்த வாழை மரம். நம்மளுக்கு உயிர் கொடுக்குறதுல ஒரு 4-5 லிஸ்ட் எடுத்து போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனு, மட்டனு இந்த மாதிரி ஐட்டங்கள் வரும். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் இருக்க பழச்செடிகள் எல்லாமே வரும். இந்த இதயக்கனி ஃபேமிலி ஊருக்குள்ளே வரும்போது சூரிய ஒரு டைலாக் சொல்லுவார், மாமா கவலைப்படாதீங்க மாமா, தலை தனியாக, கழுத்து தனியாக, ஈரல் தனியாக, குடல் தனியாக பிரித்து வச்சிடற அப்படிங்கிற மாதிரி இந்த மரத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் பிரித்து கொண்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுவாளை தூக்கிட்டு காலையிலேயே வந்தாச்சு. வாழைத்தண்டுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, வாழைத்தாருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் போட்டு தான் எங்கள் அம்மா அருவாளையே கொடுத்துச்சு. இல்லைம்மா வீடியோ எடுக்கணும், நானே எடுத்துக்கிறேன், நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை தூக்கிட்டு வந்தால் இந்த வாழை மரம் எனக்கு பெரிய ஆப்பா வச்சு விட்டுருச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாட்சி கீழே வாழைத்தாரை மட்டும் வெட்டி எடுத்துடலாம், வாழை மரத்தை அப்படியே கீழே உள்காட்டி விட்டுலான்னு தான் பிளானு. இழுக்கு வந்துச்சு. நானும் வாழைத்தாரை வெட்டிட்டேன். கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா கூட இன்னொரு வாழை மரத்தையும் சேர்த்து இழுத்து விட்டுருச்சுங்க. இது எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி 2 வாழை மரத்தையும் பார்த்துட்டு வாழைத்தாரை மட்டும் சீக்கிரம் அம்மா பார்க்குறதுக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெட்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது தான் கவனித்தேன், வாழைத்தாரும் உழுக வேண்டியது தான். கரெக்டாக 2 விரலில் மாட்டிடுச்சு. ஆக்சுவலி வாழைத்தாரு ஸ்லிப் ஆயிடுச்சு கையிலேருந்து விழுகும்போது. கரெக்டாக 2 விரலில் மாட்டினால பரவாயில்ல, வாழைத்தாருக்கு எதுவும் அடிப்படலை. சரி தண்ணி சுட்டுட்டுன்னு சொல்லிட்டு வாழைத்தாரை திருப்பி வச்சு பார்க்கும்போது ஒரு 4-5 பழங்கள் வந்து பறவைகள் சாப்பிட்ருந்தது. பறவைகளாக அணிலான்னு தெரியலை, பட் ஏதோ சாப்பிட்ருக்கு. சரி அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தாரை வச்சுட்டு வந்துட்டேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 வாழைத்தாரையும் பார்த்துட்டு ஒரு வாழைத்தாரை தூக்கி வீசிட்டேன். ஏன்னா அதில் தண்டு எதுவுமே இருக்காது, சின்ன வாழை மரம் தான் அது. பெரிய வாழை மரத்தை கட் பண்ணி தண்டெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் உண்மையாலுமேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாழை மரங்கள்லாம் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா. பூக்கள், பழங்கள், இலைகள், தண்டு எல்லாமே நீங்கள் அந்த வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்டேஜ்னே சொல்லவே முடியாது. வாழை மரங்கள் ஒரு 5 கஞ்சு ஒரு இடம் இருந்துச்சுன்னா போதும். தண்ணி போகிற இடத்துல நீங்கள் குளிக்கிற தண்ணியில் பாத்திரங்கள் ஒரு தண்ணி போகிற இடத்துல நட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், அழகாக வளர்ந்துட்டே இருக்கும். இதில் வாழைத்தண்டை பற்றி இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுன்னா, வாழைத்தண்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கலாம். கிட்னி ஸ்டோன், கல்லடைப்பு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வாழைத்தண்டு அந்த மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் துணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும் கண்டிப்பாக இந்த வாழை மரங்கள். கார்டன் ரிலேட்டடான அப்டேட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.